டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சரிப்பா, ஓகே, வெல். சரி, நம்ம இப்போ சப்ஜெக்ட் போயிடலாம். சரிங்களா? நம்ம சப்ஜெக்டில் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். கேரக்டர்ஸ், சரிங்களா? இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த கேரக்டர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கேரக்டர். அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்க்கே கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நல்ல குணாதிசயங்கள் அப்படின்றத வந்து சொல்லுவோம். குணாதிசயங்கள் அப்படின்றத சொல்லுவோம். அது குட் ஆர் பேட் அப்படின்றத வந்து நமக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே வந்து மேனேஜ்மெண்ட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் இஸ் யூனிவர்சல். சரிங்களா? யூனிவர்சல் அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும். இப்போ யூனிவர்சல் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டை வந்து எப்படிலாம் மக்கள் பயன்படுத்துகிறாங்க, ஒரு கம்பெனி வந்து எப்படி பயன்படுத்துது அப்படின்றத வந்து பார்த்துட்ருக்கோம். தென் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல் ஓரியன்டட். சரிங்களா? கோல் ஓரியன்டட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு இலக்கை நோக்கியே வந்து என்னது நம்ம போவோம். நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம திங்க் பண்ணி வச்சுருப்போம். அந்த திங்கிங்கில் அந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி போகிறதுக்கு பேர் தான் கோல் ஓரியன்டட் அப்படின்றத சொல்லுவோம். நான் வந்து இவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும், எனக்கு வந்து இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து இவ்வளோ சம்பளம் வந்து வாங்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக கோலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அதுதான் கோல் ஓரியன்டட் அப்படின்றத சொல்லுவோம். இப்போ கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பொசிஷன் வந்து கிடைக்கணும், எனக்கு இவ்வளோ டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்பெனி வந்து என்னது கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க. தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ப்ராசஸ். அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பேஜ் இல்லாமல் கண்டினியூஸாக வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க. தான் கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்றத வந்து சொல்கிறோம். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து விதமான ஒரு செயல்பாடுகள் வந்து பண்ணும். ஒரே நேரத்தில் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, மல்டி டைமென்ஷனல் அப்படின்றத வந்து நமக்கு சொல்லுவாங்க. தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று பார்க்கணும், குரூப் ஆக்டிவிட்டி அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ குரூப் ஆக்டிவிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னது, ஒரு நபர் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து வந்து அந்த ஒரு ஒர்க்கை வந்து என்னது கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு தான் குரூப் ஆக்டிவிட்டி அப்படின்றத சொல்லணும். இப்போ இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து வேறு. இப்போ இங்கே வந்து கம்பெனியை பொறுத்தளவுக்கு குரூப் ஆக்டிவிட்டி பண்ணால் சீக்கிரம் வந்து அந்த வேலையை நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு பேர் தான் வந்து என்னது குரூப் ஆக்டிவிட்டி அப்படின்ற சொல்லணும். இது குரூப் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் ஃபங்க்ஷன். அதாவது மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ யூனிவர்சல் வந்து சொல்லலாம், கண்டினியூஸ் ப்ராசஸாக வந்து சொல்லலாம், மல்டி டைமென்ஷனல் வந்து சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை பெட்டராக வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து நம்ம ப்ளே பண்ணுவோம். அதான் வந்து என்னது டைனமிக் ஃபங்க்ஷன் அப்படின்றத வந்து சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சிபிள் ஃபோர்ஸஸ், இன்டேஞ்சிபிள் ஃபோர்ஸஸ் அப்படின்றத சொல்லுவோம். அதாவது டேஞ்சிபிளும் சரி இன்டேஞ்சிபிளும் சரி நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஓவராக வந்து நமக்கு வந்து என்னது ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்குறது தான் இன்டேஞ்சிபிள் ஃபோர்ஸ் அப்படின்றத சொல்கிறோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? இப்போ வந்து லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு லெவல் அப்படின்றது வந்து நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு லெவல்ஸாக வந்து நம்ம வந்து என்னதை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவோம். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து பிரமிட் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா டாப் லெவலில் எப்படி இருக்கும், மிடில் லெவலில் எப்படி இருக்கும், லோயர் லெவலில் எப்படி இருக்கும் அப்படின்றத மேனேஜ்மெண்ட் வந்து பார்க்குது. அப்போ வந்து இந்த ஷேப் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாஸை வந்து க்ரியேட் பண்ணும். இதில் வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டு, அதாவது இந்த த்ரீ லெவல்ஸ் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பாலிக்காக சம் மெசேஜ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? என்ன மெசேஜ் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். அதாவது டாப் லெவலில் வந்து யார் வந்து இருப்பா. சரிங்களா? இப்போ வந்து சேர்மனாக இருக்கலாம்,
போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சரிங்களா, கம்பெனியோட ஓனர்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, டாப் லெவலில் வந்து இருப்பாங்க. அடுத்து வந்து மிடில் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிடில் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஹெட்ஸ் வந்து இருப்பாங்க சரிங்களா. இப்போ வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருப்பார், ஹெச்ஆர் மேனேஜர் வந்து இருப்பார், சேல்ஸ் மேனேஜர் வந்து இருப்பாங்க, மார்க்கெட்டிங் மேனேஜர் இருப்பாங்க, ஸ்டாக் மேனேஜர் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து என்னது எல்லாருமே வந்து இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்டு இருக்கும் சரிங்களா. இது வந்து என்னது லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத வந்து என்னது சொல்கிறோம் சரிங்களா. லோவர் லெவல் மேனேஜர் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நம்ம இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. இப்போ வந்து சூப்பர்டென்ட்டாக இருக்கலாம், ஒர்க்கராக இருக்கலாம், இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இருப்பாங்க. இப்போ டாப் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் பீப்புள் வந்து இருக்கிறாங்க. மிடில் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து இருப்பாங்க. லோயர் லெவலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை காட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து இருப்பாங்க. அப்போ ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் சரிங்களா, டாப் டு பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே வந்து என்னது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம். அதான் வந்து என்னது லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத சொல்கிறோம் சரிங்களா. இப்போ வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வந்து இதில் கொடுக்குறதுல நமக்கு வந்து என்னது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும். இதில் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து என்னது நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. இப்போ வந்து அதை தான் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க முடியல. அதாவது நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இது எல்லாமே வந்து இருப்பாங்க. மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் அண்ட் டிவிஷனல் ஹெட்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் வந்து இருப்பாங்க. அடுத்து வந்து லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைன் மேனேஜர்ஸ், ஃபோர்மேன், சூப்பர்வைசர்ஸ் இவங்க எல்லாமே வந்து இருப்பாங்க. இதுதான் வந்து என்னது லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து என்னது அடுத்த கிளாஸில் வந்து நம்ம பேலன்ஸை வந்து நம்ம ப்ரீஃபாக வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.